அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு கணக்கு அவசியம் வரும். ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம் என்னன்னு கேட்டிருக்கு. இந்த 3 பேரையும் ஒரு தொகுப்பில் வச்சிடணும். நேரம், வேகம், தூரம். இப்போ இந்த தூரங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தால் தூரத்தை வகுக்கணும் கொடுத்துருக்கிற அமைப்பால். கேட்டிருக்கிற கேள்விக்கு விடை வந்துடும் தெரிஞ்சுக்கிறேங்க. தூரம் கணக்கில் கொடுக்கப்பட்டிருந்தா, தூரம் அல்லது தொலைவு ரெண்டும் ஒரே அமைப்பு தான். தூரம் அல்லது தொலைவு கொடுக்கப்பட்டிருந்தா அதை கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு அளவால் வகுத்துட்டோம்னா வரக்கூடியது தான் விடைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தொலைவு அல்லது தூரம் கேட்டிருந்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற ரெண்டையும் பெருக்கணுங்கிறது நினைவில் வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக அந்த கணக்கு செஞ்சிடலாம். இப்போ இங்கே தொலைவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3.2ஆல் வகுத்துருங்க. வகுத்து வர்ற விடை தான் இதனுடைய ஆன்சர். அந்த வகுக்கும்போது இதில் தசம எண்ணாக இருக்கிறதுனால சரியாக வகுக்கணும். இப்போ தொலைவு பை காலம் போட்டாச்சா, அல்லது தூரம் பை நேரம் அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் போட்டுங்க, வேகம் கிடச்சிரும். அப்போ 135.04 கீழே 3.2 இந்த தசம எண்ணை மாற்றுறதுக்கு மேலேங்களையும் 10ஆல் பெருக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்ற விடையை வகுக்கணும். இப்போ இந்த புள்ளி வலப்புறம் நகர்ந்துடும். அப்போ 135.04ங்கிறது 1350.4 மாறிடும். கீழே 32 வரும். அதன் பிறகு அதை அடித்து சுருக்கின விடை 42.2 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. இதை ரிவர்ஸில் செஞ்சாலும் செஞ்சு பார்க்கலாம். எப்படி இதில் இருக்கிற ஒவ்வொன்றா கொண்டு போய் இதில் பெருக்கி பார்த்து இந்த விடைக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் வகுத்தல் முறையிலே செஞ்சுருங்க. வாழ்த்துக்கள்.